Samsung Galaxy Z Flip 7 நாங்கள் பார்த்துட்டோம். இந்த ஃபோனை பற்றின 3 பெரிய மாற்றங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல ஒரு மாற்றம் இருக்குது. 4.1 இன்ச்சில் இப்போ இவங்க பெரிய கவர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதனோட நமக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் மற்றும் 2600 பீக் நிட்ஸ் பிரைட்னஸ் வருது. உள்ளுக்கு திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6.9 இன்ச்சில் ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே இப்போ அகலமாகவும் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா S25 ப்ளஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4000 mAh பேட்டரியிலேருந்து இப்போ 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான மாற்றம்னு நாம் எடுத்துக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸருங்க. இந்த தடவை நமக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஃப்ளிப்பில் இல்லை, இந்த தடவை நமக்கு Exynos 2500 ப்ராசஸர் தான் இந்த ஃப்ளிப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2500 யூஸ் பண்ணுறதுனால இது போன வருஷம் வேப்பர் சேம்பர் கூலிங் எல்லாத்தோடு சேர்த்து இவங்க வந்து இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பெர்ஃபார்மன்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு எடுத்துக்குவோம். பிகாஸ் இந்த ஃபோன் எங்கள் கையில் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் விமர்சனத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த விமர்சனத்தை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கீழே அந்த கேள்வியை தயங்காமல் கேளுங்க. அதையும் நாங்கள் எங்கள் ரிவ்யூவில் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.